الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாமெல்லாம் இன்று அடைந்திருக்கிறோம். புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பு குறித்து முழுமையான விளக்கங்களை கடந்த 17 ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகிறோம். இதில் ஆரம்பமாக திருக்குர்ஆனுடைய குறிப்பிட்ட சூறாக்களை அத்தியாயங்களை எடுத்துக்கொண்டு அந்த அத்தியாயங்களுக்கான விளக்கங்களை ஒரு ரமலான் முழுவதும் நம்ம நடத்தினோம். பிறகு ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் அல்லாஹுவை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஈமானின் கிளைகள் என்று ஒரு ரமலான் முழுவதும் நாம நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். அதுபோல நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற பொய்யான செய்திகளையும் உண்மையான வரலாறுகள் எவை என்பதையும் நபிமார்கள் வரலாறு என்ற தொடரிலே அது ஒரு ரமலானில் நம்ம நடத்தியிருக்கிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் அவங்களுடைய முழுமையான வரலாறை சொல்வதற்காக நம்ம இறங்கி ஒரு பாதி அளவில் அது சொல்லி நிறுத்தப்பட்டிருக்கிறது காலம் இல்லாததுனால. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுக்கு அப்புறம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை அவன் சந்திக்கிறானோ அதை இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி எடுத்துக்கொள்வது, பேர் வைக்கிறதுல இருந்து, சுன்னத்து பண்றதுல இருந்து, அக்கீகா கொடுக்கறதுல இருந்து, அந்த மாதிரியான குழந்தையிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அது ஒரு ரமலானில் நம்ம நிகழ்ச்சியாக நடத்தி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிச்சிறப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய மாமனிதர் நபிகள் நாயகம் என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல ஏகத்துவமும் எதிர்வாதமும் நாம ஒரு தௌஹீத் கொள்கையை மக்களுக்கு சொல்கிறோம். இதுக்கு எதிராக உள்ளவங்களும் சில வசனங்களை, சில ஹதீசுகளை சொல்லி இதுதான் சரி என்று தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய வாதங்கள் எந்த அளவுக்கு தவறானது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பிலும் ஒரு ரமலான் முழுவதும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முன்னறிவிப்புகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பல விஷயங்கள் இப்ப நேற்று சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததை நம்ம என்ன செஞ்ச ஆதாரங்களோடு எடுத்துக்காட்டி இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அவங்க சொன்னதெல்லாம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு, 600 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, 1100 ஆண்டுகளுக்கு பிறகு, 1400 ஆண்டுகளுக்கு பிறகு உலகத்தில் நிறைவேறியது. இதெல்லாம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு ஆதாரம் என்பதற்காக நபிகள் நாயகத்தின் முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பிலும் ஒரு ரமலான் முழுவதும் தொடர் உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. அதே போல மரணத்திற்கு பின் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைமைகள், அதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய நோய்கள், ஒருவனை இறந்தவனை அடக்கம் செய்யறதுல இருந்து அதற்கு பிறகு ஏற்படுற நிலைகளை எல்லாம் விளக்குவதற்காக அதையும் ஒரு தலைப்பாக நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல முஸ்லிம் சமுதாயத்தில் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. இஸ்லாத்தில் இல்லை, முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்றன. அதுல 72 கூட்டங்களாக இந்த சமுதாயம் பிளவுபட்டு போயிருக்கிறார்கள். அந்த 72 கூட்டம் இது, ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கை என்ன, அதற்குரிய ஆதாரங்கள் என்ன என்பதையெல்லாம் அந்த 72 கூட்டத்தினர் யார்
என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதுவும் ஒரு ரமலான் முழுவதும் தொடராக உங்களுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல தனித்து விளங்கும் இஸ்லாம், இஸ்லாம் என்கிற மார்க்கம் பிற எல்லா மார்க்கங்களையும் விட எப்படியெல்லாம் தனித்து விளங்குகிறது என்ற விஷயங்களையும், அதுல இஸ்லாமிய அறிவியல் முன்னறிவிப்புகள், குர்ஆனிலும் ஹதீஸிலும் புதைந்து கிடக்கக்கூடிய சிறந்த சித்தாந்தங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ரமலான் முழுவதும் நடத்தி இருக்கிறோம். அதே போல இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பொருளாதாரம் சம்பந்தமான, பொருளாதாரத்தை எப்படி திரட்டுவது, எப்படி செலவழிப்பது, அது வியாபாரம் எப்படி செய்வது, அதனுடைய ஒழுங்குகள் என்ன, எது ஹலால் எது ஹராம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் விளக்குவதற்காக இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பை அது ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு ரமலானிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள், ஜும்மா உரைகளிலேயும் பொது மேடைகளிலேயும் மார்க்கம்ங்கிற பேரில் நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கதைகள் எல்லாம் எப்படி குர்ஆனுக்கு மாற்றமானது, எப்படி அது ஹதீஸுக்கு மாற்றமானது, அது எப்படி கட்டுக்கதைகளாக இருக்கிறது என்பதை எல்லாம் விளக்குவதற்காக இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற ஒரு தலைப்பிலையும் அந்த செய்திகளை எல்லாம் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதே போல மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள், இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம் வந்திருக்காவிட்டால் நம்ம எவ்வளவு நன்மைகளை இழந்திருப்போம், முஸ்லிம்களாக நாம இருக்கிற காரணத்தினால் எவ்வளவு நன்மைகளை அடைந்திருக்கிறோம் என்பதை விளக்குவதற்காக வேண்டி மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல தவறான வாதங்களும் தக்க பதில்களும், இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்ன பிறகு தவறான கொள்கையில் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ அத்தனை வாதங்களை, மதுஹப்வாதிகளுடைய வாதம், தரிகாவாதிகளுடைய வாதம், தர்காவாதிகளுடைய வாதம், பிற இயக்கங்களுடைய தௌஹீத் ஜமாத்துக்கும் தௌஹீதுக்கும் எதிராக எடுத்து வைக்கிற வாதம், இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற தலைப்பிலையும் ஒரு ரமலான் முழுவதும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல இஸ்லாம் கூறக்கூடிய குடும்பவியல், குடும்பத்தில் எப்படி கணவன் நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், தாம்பத்திய வாழ்க்கையில எப்படி ஈடுபட வேண்டும், இது மாதிரியான இல்லறத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், அது குறித்த சட்டத்திட்டங்களையும், அதுல குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக் கொள்வது என்பது உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற ஒரு தலைப்பில் அது ஒரு ரமலான் முழுவதும் 30 நாட்களும் உங்களுக்கு நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே போல மனக்குழப்பத்திற்கு மகத்தான தீர்வு, மனக்குழப்பத்தினால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார்கள், பலவிதமான செயல்களிலிருந்து விலகி அவர்கள் நோயாளிகளாக திரிகிறார்கள், உலகத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப என்னென்ன மாதிரியான மனக்குழப்பங்கள் மனிதனுக்கு ஏற்படும், அதை எப்படி தீர்த்துக் கொள்வது, அந்த மனக்குழப்பத்தை எப்படி போக்கிவிட்டு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது என்பதற்காக வேண்டி மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்கிற தலைப்பிலையும் ஒரு ரமலான் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அந்த தொடர்ல இப்படி 16 ஆண்டுகளாக 16 தலைப்புகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு அவைகள் எல்லாம் தொலைக்காட்சிகள்ல பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. பல நிகழ்ச்சிகள் நம்முடைய onlinepg.com போன்ற இணையதளங்கள்ல அதுல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. தேவைப்பட்டவர்கள் பதிவிறக்கம் செய்து பார்த்துக் கொள்ளலாம். அவைகள் உங்களுக்கு குறுந்தகடுகளாக இன்றைக்கும் என்ன செய்கிறது, கிடைத்துக் கொண்டும் இருக்கின்றன. அந்த வகையில இந்த ஆண்டு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு மாறும் உலகில் மாறாத இஸ்லாம். இது நம்ம இந்த ரமலானுக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இந்த மாதம் முழுவதும், இந்த தலைப்பு முழுவதும் உலகம் எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, இப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் இஸ்லாம் மட்டும் மாறாம இருக்கிறது. இதுதான் இந்த தலைப்பில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஆனால் இந்த தலைப்பை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாடி உலகத்தில் என்னென்னலாம் மாறுகிறது, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையே இல்லை. உலகம் மாறிக்கிட்டே இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் சொல்லணுமா? சொல்லாமலேயே அவரவர் சிந்தித்து பார்த்தாலும் என்ன செய்யலாம், விளங்கலாம். இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு முன்னால் உங்களை பார்த்தோம்னா வேற மாதிரி இருந்திருப்பீங்க எல்லாருமே. இந்த ஒரு மாதத்தில் உங்கள்ட்ட எவ்வளவு மாற்றங்கள் இருக்கும். போன மாதம் இருந்த உங்களை விட இந்த மாதம் இருக்கிற உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குமா இல்லையா? உங்களுடைய செல்வத்தில் மாற்றம் இருக்கும், உங்களுடைய குணத்தில் மாற்றம் இருக்கும், உடல் பலத்தில் மாற்றம் இருக்கும், ஆரோக்கியத்தில் மாற்றம் இருக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய பல விஷயங்கள் என்ன செய்கிறது, ஒவ்வொரு வினாடியும் மாறுகிறது, தெரியாது. ஒரு மாசம் 2 மாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் இது மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
பலமாகி கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் பலமாகி கொண்டிருப்போம். அது 20-25 வயசு வரைக்கும் பலமாய் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் இறங்கி கொண்டே இருப்பார்கள். அது ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் என்ன செய்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. மரணிக்கிற வரைக்கும் என்ன செய்கிறது, மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்ப இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பது தனி ஆதாரம் சொல்லணுமா? தேவையில்லை. எல்லாம் மாறுகிறது. மாறாத ஒண்ணு கூட கிடையாது. உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மாறும். இந்த மைக்கு இருக்கிறது என்றால் இது மாறத்தான் செய்யும். மாறுறதுனால வேற மைக்கு வாங்குறோம். ஒரு மைக்கு வாங்கி கடைசி வரைக்கும் இதே வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை தானே. இதை யூஸ் பண்ணுவோம், வால்யூம் குறையும், அதில் ஐசி பவர் குறையும். அதுக்கப்புறம் இது சரிப்பட அது வேற வாங்குவோம்னு சொல்லி என்ன செய்யறோம், வேற வாங்குகிறோம். இந்த போனியை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இது இப்படி இருக்குமா? இப்படியே இருக்குமானால் ஒரு பொருளும் உற்பத்தி பண்ண முடியாது, மனுஷன் வாழவே முடியாது. அழிந்து கொண்டும் போய் கொண்டு உற்பத்தி ஆகிக்கொண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாற்றங்கள் தேவை இருக்கிறது. போன வருடம் நீங்க பார்த்த கட்டடத்தை விட இந்த கட்டடம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சென்ற ஆண்டு இந்த கட்டடம் எவ்வளவு உறுதியாக இருந்ததோ அதை விட கொஞ்சம் உறுதி குறைந்திருக்குமா இல்லையா? அடுத்த ஆண்டு இன்னும் குறையுமா இல்லையா? அப்ப எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாறுதல் என்பது ஏறுமுகமான மாறுதலாகவும் இருக்கும், இறங்குமுகமான மாறுதலாகவும் இருக்கும். ஒரு குழந்தையா இருக்கிறது, அது மாற்றம் ஏற்படுவதெல்லாம் ஏறுமுகம், மேல் நோக்கிய ஒரு மாற்றங்களாக இருக்கிறது. சில மாற்றங்கள் கீழ் நோக்கிய மாற்றங்களாக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேல மாறுறதா என்னது, நேற்று இருந்த பலம் நமக்கு இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற பலம் நாளைக்கு நமக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கொண்டிருக்கிறோம். இறங்கு முகமாக கீழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லா விதமான மாறுதல்களுமே நம்ம கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு மாறுகிறது. 1-2 மாறல. பருவகாலம் மாறி வருகிறது, கோடை காலம் வருது, வெயில் காலம் வருது, அப்புறம் மழை காலம் வருது, அப்புறம் குளிர் காலம் வருகிறது. ஒரு பருவ காலங்கள் கூட என்ன செய்கிறது, மாறி வருகிறது. காலையில் இருக்கிற மாதிரி ராத்திரி இருக்க மாட்டேங்குது, பகல் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரே மாதிரி இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரே மாதிரி இருந்தா மனுஷன் கிறுக்கு பிடிச்சிருவான். பல விதங்களை மாறி மாறி இருக்கிறனால என்ன செய்யுது, அவனுக்கு டென்ஷன் இல்லாம பலவிதமாக இருக்கிறதுனால அவனுக்கு ஈடுபாடா இந்த உலகத்தில் வாழவும் முடிகிறது. அப்ப இந்த மாறுதல்கள் எல்லாத்திலையுமே மாறுதல்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மாறுதல்கள் பொருளாதார மாறுதலா இருக்கலாம். வசதியா இருக்கிறவன் வசதி இல்லாம போயிருவான், வசதி இல்லாம இருக்கிறவன் வசதியானவன் ஆயிருவான், வசதி உள்ளவனை இன்னும் பன்மடங்கு வசதியானவன் ஆயிருவான், ஏழையா இருக்கிறவன் இன்னும் பன்மடங்கு ஏழையாக என்ன செய்வான், இன்னும் கீழே இறங்கி கொண்டே இருப்பான். அந்த மாதிரியான மாறுதல்கள். அதே போல ஒரு பதவியில் இருப்பான் ஒருத்தன், நேற்று முதலமைச்சருமா இன்னைக்கு சாதாரண ஒரு எம்எல்ஏ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நேற்று ஒரு தலைவர் சொல்லுவான், பின்னாடி தலைவனா இருக்க மாட்டான். இப்படியாக ஒரு மனிதனுக்கு இருக்கிற பதவி அந்தஸ்துகள் எல்லாம் கூட என்ன செய்கிறது, சில பேர் மேல ஏறுகிறான், சில பேர் கீழே இறங்கி கொண்டே இருக்கிறான். ஒரே மாதிரியாக ஒருத்தர் பொறுப்புல இருந்து காலமெல்லாம் இருந்துகிட்டே இருக்க மாட்டாரு. இப்படி போவார் அல்லது இறங்குவார். ரெண்டுல ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். ஒன்னு மேல் நோக்கி போய் கொண்டிருப்பாரு, இல்லைன்னா கீழ் நோக்கி இறங்கி கொண்டே இருப்பார். நம்ம தௌஹீத் ஜமாத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அன்னைக்கு 1980களில் ஆரம்பிச்ச மாதிரியே போயிருக்கிறோம். அது ஏறுமுகத்தை நோக்கி போய் அதுவும் மாறுதல் தான். அன்னைக்கு 10, 20, 30, 40, 50, 60 இருந்தது. பல லட்சம் மக்களை கொண்டதாக இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே மாற்றங்கள் தான். இன்னும் எத்தனை இயக்கங்கள் மேல வரைக்கும் போயிட்டு கடைசி இறங்கி அதுல பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படி மாறும். அதே மாதிரி கவலைகள். பயங்கர சந்தோஷமா இருப்பான் கல்யாணம் அன்னைக்கு. 3 மாசம் கழிச்சு பார்த்தா என்னடா தலையில வச்சு உட்கார்ந்துருப்பான். கவலையா இருக்கானா இல்லையா? அப்ப சந்தோஷமா இருக்கிறவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கவலையா இருப்பான், கல்யாணம் பண்ணவன சந்தோஷமா இருப்பான், அப்புறமா கவலையா இருப்பான். இப்படி மாறி மாறி கவலை சந்தோஷம் மாறி மாறி வரக்கூடிய இப்படி நிறைய மாற்றம். எல்லாம் மாறுது. எத்தனை எடுத்தாலும் மாறாம ஒண்ணுமே கிடையாது. மாறாத விஷயம் ஏதாவது இருக்காண்டு நீங்க தேடி தேடி பார்த்தாலும் அது சிலர் தெரிய மாட்டா இருக்கும். இது மாறலையே, போன வருஷமா இருக்குன்னு நினைப்பீங்க. இது ஒரு சோதனைக்கு உட்படுத்தினீங்கன்னு சொன்னா இதனுடைய தரத்தில் மாற்றம் இருக்கும். அன்னைக்கு இருந்த தரம் இன்னைக்கு இருக்காது. ஒரு கட்டடத்தினுடைய தரத்தை சோதிச்சு பார்த்து விட்டு இது இன்னும் இவ்வளவு வருஷத்துக்கு தான் இருக்கும்னு சொல்றான். ஏன் கட்டும்போது 100 வருஷம் இருக்குங்கிறான், 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 80 வருஷம் தாங்காதுங்கிறான். பார்த்தா ஒன்னதான் தெரிகிறது, உள்ளுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் சில மாற்றம் பளிச்சென்று தெரியும், சில மாற்றம் உள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திடீரென்று என்ன செய்யும், இடிஞ்சு விழும்போதுதான் தெரியும், ஆனா இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷயங்களை நம்ம சோதித்து பார்க்காத காரணத்தினால் அந்த மாற்றம் தெரியாமல் இருக்கலாமே தவிர மாறாத ஒண்ணு கிடையாது. எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் அது மாறும். எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பொருள்கள் தானே மாறு, பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாமே மாறும். நல்லவனா இருப்பான், போன வருஷம் நல்லவனா இருந்தா இன்னைக்கு பார்த்தா கெட்டவனா போயிருவான். போன வருஷமாக கெட்டவனா இருப்பான், இந்த வருஷம் பார்த்தா ஒரு தொழுகை இபாதத்து அப்படி பார்த்தா அப்படி மாறி போயிருப்பான். அப்ப நல்லவனா கெட்டவனா போயிடுறான், கெட்டவன் நல்லவனா போயிடுறான். கஞ்சனா இருக்கிறவன் வள்ளலா மாறிக்கிறான்,
வள்ளலா இருக்கிறவன் கஞ்சனா மாறி போயிடுறான், பாக்குறமா இல்லையா? எத்தனையோ தன்மைகள் மனிதன் இருக்கக்கூடிய நற்பண்புகள் கூட மாறி மாறி தான் வருது. நற்பண்புகள்லயே காலமெல்லாம் ஒருத்தர் நிலைக்க மாட்டேங்கிறான், தீய பண்புகள்லயே காலமெல்லாம் இருக்க மாட்டேங்கிறான். ஒரு திமுர்ல உடல் முறுக்குல ஆட்டம் போட்டவன் ஒரு நரம்ப பிடிச்ச எல்லாம் இழுத்தோன்னு செய்யறான், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரிவர்ஸ்ல வந்துடுறான். நம்ம நல்லவனா போகணும், நம்மளை திருத்திக் கொள்ளணும், இதே மாதிரி நம்ம போயிடக்கூடாது, இன்னொரு நரம்பு அல்லா பிடிச்சி இழுக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று அவன் நினைக்கக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் என்ன செய்கிறது? மாற்றங்கள் வருகிறது. நம்ம 11 மாசம் நம்ம ரமலான்ல இருக்க, ரமலானுக்கு ஒரு தனி மாற்றம் வரதானே செய்யுது. 11 மாசம் எப்படி இருந்தோமோ அதுல இருந்து ரமலானுக்கு தனி மாற்றம் வருது. ரமலான் முடிஞ்சு மறுமாற்றம் வந்துருது. ரமலான் 10 கடைசி 10 இன்னொரு மாற்றம் வரும், வருதா இல்லையா? மொத்தப்படையில் இன்னொரு மாற்றம் வரும். அப்ப மாற்றம் என்பது பல சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப பொருள்கள் மாறுற மாதிரி நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய நல்ல கெட்ட தன்மைகள் எல்லாமே என்ன செய்கிறது? மாறிக்கொண்டே இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த மாறுதல் என்பதை காட்டி தான் நான் ஒருத்தன் இருக்கட்டாங்க. அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாறுதலை எடுத்துக்காட்டி என்ன செய்யறான்? நீ அல்லாஹ் இல்லங்கிறியா? அல்லாஹ் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறியா? இந்த மாறுதலை எவன் செய்யறான் அப்படின்னு அல்லாஹ் கேட்டு என்ன செய்யறான்? மாறுதல் என்பதை காட்டி இறைவன் ஒருவன் இருக்கு, அவன் ஒரு தான் மாறாதவன். அல்லாஹ் ஒருத்தன் என்ன செஞ்சா கல்யாணப்பட்டு சொல்ல முடியுமா? அல்ல அன்னைக்கு பார்த்தாங்க, இப்ப ரொம்ப முடியல அல்லாவுக்கு அப்படி சொல்ல முடியுமா? பலவீனம் ஆயிட்டானா? அல்ல மறந்துட்டானா? மறதி நோய் அல்லாவுக்கு வந்துருச்சு, முதல் நிறைய யாவ சக்தி இருந்துச்சு. அல்லாஹ் ஒருத்தனா மாறாதவன், வழங்குதா? அவன் எந்த நேரத்திலும் எப்படி அப்படியே மாதிரி இருப்பான். அவனை படைத்தவன், அவனை தவிர எதை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யும்? மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் கூட எப்படி கேட்கிறான்? மனுஷனை கேட்கிறான், நீங்க காற்றை அல்லாஹ் ஓட்டி செல்லுறீங்க பார்க்கவில்லையா? இப்ப கூட அல்லாஹ் காற்றை ஓட்டி சென்று மலையை ஊத்துறானா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? வல்லாஹு அல்லதி அர்ஸல ரியாஹ, அல்லாஹ் காற்றை அனுப்பி வைக்கிறான். சஹாபன், அது மேகங்களை என்ன செய்கிறது? ஓட்டி செல்கிறது. சுக்குனாக இலா பலதி மையத்தின், செத்து போன ஊர்களுக்கு அதை நாங்கள் பெய்ய வைக்கிறோம். காஞ்ச ஊர் அப்படி சொல்றான்ல, காய்ந்து வறண்டு போன பூமியை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஊருக்கு ஓட்டிக்கிட்டு போய் என்ன செய்யறோம்? அந்த மலையை புளிவிக்கிறோம். புளிவித்து அஹையினாபிகள் அருள, அதை கொண்டு அந்த பூமிக்கு உயிரை கொடுக்கிறோம். நேற்று வரைக்கும் காஞ்சி கிடந்துச்சு, நாளைக்கு பார்த்தா பச்சை பசைகள் இருக்கிறது. காஞ்சி தரிசாக கிடந்த நிலங்கள் இந்த அல்லாஹ் காற்றை அனுப்பி அது மேகத்தை இழுத்து கொண்டு அதன் மூலமாக மழையை பொழிய செய்து அதிலிருந்து தானியங்களை உற்பத்தியாக்கி புற்புண்களை முளைய செய்து பச்சை பசையில் ஆக்குறான் பாருங்க. இது அல்லாஹ் சொல்லிட்டு செய்யறான். கதாலிக்க நுசூர், திரும்ப எழுப்புறது இப்படித்தாண்டா. ஒண்ணும் இல்லாம இருந்த பூமியை நான் எழுப்பலையா? இந்த பூமிக்கு இந்த உயிர் கொடுத்தவன் யாரு? அதுல பசுமையானதை கொண்டு வந்தவன் யாரு? நேற்று வரைக்கும் அது இருக்க முடியா சொன்னியா? அப்ப இந்த மாதிரியா வறண்டு கிடைந்த இந்த பூமியை நான் உயிர்ப்பித்திருக்கிறேன்னு மாற செய்து, அது மாற்றம் தானே, வறண்டு போச்சு, ஒண்ணும் இல்லாம போச்சு, திரும்ப உயிர் கொடுத்து நான் மாற்றி இருக்கிறேன். இப்படி மாற்றி இருக்கிற மாதிரி தான் உன்னையும் நான் என்ன செய்வேன்? திரும்ப எழுப்புவேன். இப்படி உன்னை சுத்தமா அழிச்சிட்டு, எப்படி பூமியை சுத்தமாக அழித்து விட்டு, பயிர் பச்சைகளை அழித்து விட்டு, புற்பூண்டுகளை அழித்து விட்டு, இதுல ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி தரிசு நிலம் என்று அதை விட்டு வைத்தான மனிதன், அதுல மழையை பெய்ய வைத்து அதிலிருந்து உயிரை நான் உருவாக்கி இருக்கும் பொழுது உன்னை அழிச்சிட்டு எனக்கு உருவாக்க இயலாதா? மூத்துக்கு பிறகு திரும்ப எனக்கு எழுப்ப இயலாதா என்று இந்த மாறுதலை எடுத்துக்காட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னுடைய வல்லமையை பறைசாட்டுகிறான். 35வது அத்தியாயம் 9வது வசனத்துல இதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபன்துரு இலா ஆசாரி ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளுடைய அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கவில்லையா? கைஃப யுஹில் அர்ல பாத மௌத்திஹா, இந்த பூமி வறண்டு போன பிறகு, மௌத்தா போன பிறகு அல்லாஹ் எப்படி உயிராக்குகிறான்? இன்ன ஸாலிக லமுஹ்யில் மௌத்தா, அவன் தான் செத்தவனை உயிராக்குவான். செத்த பூமியை உயிராக்கிய அல்லாஹ் தான் செத்து போன பிறகு மனுஷனை என்ன செய்வான்? உயிராக்குவான். அது உங்களுக்கு தெரியலையா? அப்ப இந்த மாறுதலை சொல்லி காட்டி நான் எப்படி ஆள் தெரியுமா? இந்த மாறுதல் நான் தான் உண்டாக்கிட்டு இருக்கிறேன். இதுல உள்ள பலவீனத்தை உண்டாக்குனது யாரு? இதுல உள்ள பலத்தை உண்டாக்குனது யாரு? அனைத்து மாறுதல்களுமே என்னுடைய உத்தரவு பிரகாரம் நடந்து கொண்டே ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வந்துகிட்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, லவ் கானல் பஹ்ரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி லநஃபீதல் பஹ்ரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, இந்த கடல்ல உள்ள நீரெல்லாம் மையாக எழுதக்கூடிய இங்காக மையாக மாறி அல்லாஹ்வுடைய ஆர்டர்களை கட்டளைகளை எழுத புகுந்தால் கடல் நீர் போய்விடுமே தவிர கட்டளைகளை எழுதி முடிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்விடம் இருந்து கோடான 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 கட்டளை வருது. ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கிறது.
அவ்வளவு கட்டளை எழுதுறதா இருந்தா என்ன ஆகும்? இப்ப என்ன எடுத்துக்கூட எனக்கு எத்தனை கட்டளை வருது? ஒரு மனிதனுக்கு அவனுடைய கண்ணுக்கு ஒரு கட்டளை வரும், பாருன்னு அப்பதான் கண்ணு பாக்குது. இழு ஒரு கட்டளை வரும், உடுன்னு ஒரு கட்டளை வரும், புட்டின்னு ஒரு கட்டளை வரும். என்னுடைய உடம்புக்கு ஒரு செகண்டுக்கு பல கோடி கட்டளை வருகிறது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ரத்த அணுக்களுக்கும் அல்லாட்டின கட்டளை வருது. அதான் நகருது. இல்லாட்டி ஆஞ்சியோகிராம் பண்ணுன்றோம், அடைச்சுன்னு போய் ரத்தம் ஓடிட்டு இருக்கா இல்லையா? ரத்த ஓட்டத்தை அடைக்கிறதுக்கு காரணம் என்ன? புரோகிராம் கட்டளை அட்டன்னா அடைச்சிடும், ஓபன் பண்ணா பண்ணிடும். அப்ப ரத்தம் ஓடுவதாக இருந்தாலும் ரத்தத்தில் அணுக்களாக இருந்தாலும் அதுல போய் உப்பு கலந்துருச்சு கொழுப்பு கலந்துருச்சுங்கிறான். அதெல்லாம் என்ன கட்டளை தானே? கொழுப்பு எங்க இருந்து கலக்குதுன்னு தண்ணியை குடிக்கணும், சாப்பிடுறோம், மழை குடலுக்கு போகிறது. அதுக்கு இடையில என்ன பண்ணுது? ரத்தத்துக்குள்ள சக்கரைங்கிறான், ரத்தத்துக்குள்ள உப்புங்கிறான், ரத்தத்துக்குள்ள கொழுப்புங்கிறான், என்னென்னத்தையும் எடுத்துட்டு போய் என்ன செய்கிறது? அது கலந்து மிக்ஸ் ஆகி போயிடுது. எல்லாம் கட்டளை தான். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு வினாடி நேரத்தில் கோடி கட்டளைக்கு மேல வருது. உங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய முடி ஒவ்வொரு முடியும் வளருத, அதுக்கு கட்டளை தான். அந்த முடிக்கு மாறுத, கருப்பா இருக்கிறது செம்பட்டையா போய் வெள்ளையா மாறுத, அதுக்கு ஒவ்வொரு முடிக்கும் தனியான கட்டளைகள் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு அணுவுக்கும் கட்டளை, நிறம் மாறுவதற்கு கட்டளை. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு இத்தனை கட்டளை இருந்தால் இத்தனை கோடி மக்களுக்கு எத்தனை கட்டளை? மனுஷனுக்கு மட்டுமா கட்டளை? ஒரு வினாடிக்கும் போட்டு கட்டளைன்னு சொன்னா, நான் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் எனக்கு போட்ட கட்டளை எழுதுறதா இருந்தா மெட்ராஸ் தண்ணி பூரா பத்தாது. சென்னையில் அவ்வளவு தண்ணி எடுத்து வச்சு அவ்வளவு ஒரு நேரத்தில் என்னைய லட்சக்கணக்கான கட்டளை தாக்குத. ஒரு மனிதனைய லட்சக்கணக்கான அல்லாவுடைய கட்டளைகள் வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. அதன்படிதான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஆர்டர் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஹசன் சொல்லிக்கிறான், குல் லவ் கானல் பஹரு, இந்த கடல் மிதாதன் லி கலிமாத் ரப்பி, என் இறைவனின் கட்டளைகளை எழுதுவதற்கு மையாக மாறுமையானால் லநபிதல் பஹரு, கடல் முடிந்து போய்விடும். கப்லான் தன்பத கலிமாத் ரப்பி, என் இறைவனுடைய கட்டளைகளை எழுதி முடிப்பதற்கு முன்னால் மையம் முடிஞ்சு போய்விடும். கடல் பூரா மையாக இருந்தாலும் அதெல்லாம் முடிந்து போய்விடும் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப என்ன விளங்குகிறது? எல்லா மாறுதலுமே அல்லாஹ்வின் ஆர்டர் தான். ஒவ்வொரு வினாடி நேரம் என்ன செய்கிறது? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் ஒவ்வொரு மனிதனுக்கு பொருளுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் மாறுது. அப்ப அதுதான் சொல்லி காட்டுறான். இந்த வறண்டு போன பூமி செழிக்குதுன்னு சொன்னா அதுல லட்சக்கணக்கான கட்டளை அடங்கி இருக்கிறது. வானத்துக்கு கட்டளை, பூமிக்கு கட்டளை, அது முளைக்கிறது கட்டளை, எவ்வளவு தண்ணி ஓட்டணுங்கிற கட்டளை, காற்று கட்டளை, எந்த வேகத்துல போகணுங்கிறது கட்டளை, எந்த இடத்துல நிக்கணுங்கிறது கட்டளை, எவ்வளவு மேகத்தை இழுத்துக்கிட்டு போகணுங்கிறதுக்கு கட்டளை, மேகத்திலிருந்து எவ்வளவு தண்ணி இறக்கணுங்கிறது கட்டளை, அனைத்தும் கட்டளை தானே. இறங்கின தண்ணீரை எங்க தேக்கி வைக்கணும் அதுக்கும் கட்டளை. அந்த அந்த எல்லாமே அப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏராளமான ஆர்டர்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை சொல்லி காட்டி எனக்கு வந்து திரும்ப உயிராக்க முடியாதா? இத்தனை ஆர்டர் பண்ணி அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கடா அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு ஆர்டர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவு நடக்கிறது. அப்ப மனுஷனை விட்டு ஆடு மாடுக்கு எவ்வளவு கட்டளை இருக்கும், கழுத குதிரைக்கு எவ்வளவு கட்டளை இருக்கும், மரஞ்செடிக்கு எவ்வளவு கட்டளை இருக்கும், எல்லாத்துக்கும் கட்டளை இருக்கா இல்லையா? சூரியனுக்கு கட்டளை, சந்திரனுக்கு கட்டளை, இப்படி ஏராளமான கட்டளைகள் அல்லாஹ்விடமிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கட்டளைகள் படி அது நடக்கும்போது மாறிடுது. மாறுற காரணம் என்ன? ஒரே மாற்றமே தேவையில்லை. கட்டளை ஒரு ஆர்டர் முடிஞ்சு போய்விடும். மாற்றம் தேவையில்லைன்னு வைங்களேன், நில்லு, அதான் ஆர்டர் நின்ற வேண்டியதான். நிறைய ஆர்டர் பண்ணா அது மாறும் அர்த்தம். நில்லுன்னா நின்ற வேண்டியதான். அல்லாஹ்வுடையது அப்படி இருக்காது. ஒவ்வொரு செகண்டுக்கு நெல்லு எந்திரி உட்காரு போன்னு சொல்லி அவ்வளவு கமாண்ட் இருக்கும், அவ்வளவு கட்டளைகள் இருக்கும். அப்ப அல்லாஹ் வந்து இவ்வளவு ஏராளமான கட்டளைகளை பிறப்பிக்கிற காரணத்தினால் உலகம் மாறியே தீரும், மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. மாற்றம் என்பது ஒண்ணுதான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? உலகத்திலேயே மாறாது எதுன்னு கேட்டா மாற்றம் தான். இந்த மாற்றம் அது மாறாதான். மாற்றம் இல்லாத ஒன்று கூட உலகத்தில் இல்லை என்பதற்காக இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு பழமொழி என்ன? பழமொழி இல்ல, ஒரு தத்துவம் தான். அது ஒரு தத்துவம் என்ன? மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறாம ஏதாவது இருக்குன்னா மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மாற்றத்துக்கு அது வந்து நிறுத்த முடியாது யாராலும், அப்படி சொல்லக்கூடிய காரணத்துல பாக்கிறோம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து காய்ந்து போன பூமியை முளைக்க செய்வதையெல்லாம் சொல்லி காட்டி, இது மாதிரி நான் உங்களை மரணித்த பிறகு திரும்ப எழுப்புவேன் அப்படின்னு நிறைய வசனங்கள்ல அடுக்கடுக்காக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே நாங்கள் திரும்ப எழுப்புறதில் உனக்கு சந்தேகம் இருந்தால், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸி, உங்களை திரும்ப நான் எழுப்புவேன் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தை கேட்டுக்க அப்படின்னு சொல்லி, அந்த ஆதாரம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாறுதலா தான் இருக்கும். என்ன ஆதாரம்? முதல்ல உன்னை எங்க இருந்து படைச்சேன் அல்லாஹ் கேட்கறான். இன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின், ஃபர்ஸ்ட் மண்ணுல இருந்து உன்னை படைச்சேன். உன்னை என்ன உன்னுடைய தாய் தந்தையான ஆதம் ஹவ்வாவை என்ன செய்யறேன்? ஆதமை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறேன்.
படைத்தோம். சும்ம மின் நுத்ஃபத்தின், அப்புறம் என்ன செய்யறோம், விந்துவிலிருந்து உன்னை படைக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறோம், சும்ம மின் அலக்கத்தின், ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய முட்டையும் சேர்ந்த அந்த சினை முட்டையிலிருந்து உன்னை செய்யறோம். அப்புறம் உருவாக்குறோம், மாத்துறோம், அடுத்து மாத்துறோம். உன்னை மனுஷன் ஆக்குறதுக்கு எத்தனை வேலை நடக்குன்னு பாரு. முதல் மண்ணை தானே படைச்சோம், அப்படி வச்சிடலையே. அதுக்கப்புறம் இந்த மண்ணிலிருந்து மனிதனை இணைய செய்து அவனிலிருந்து ஒரு சாரை புறப்பட்டு வர செய்து அதை போய் அந்த கருவறையில தங்க வைத்து அதுல ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வளர்த்து இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆகுண்டு ஆக்க முடியாது. எனக்கு எல்லாம் கேட்கறான். அப்ப பிறகு என்ன செய்யறோம், ஒரு சதை துண்டாக ஆக்குகிறோம். அந்த சதை துண்டு எப்படி இருக்கிறது, அது எந்த ஒண்ணு சொல்ல, படைக்கப்பட்டுச்சா படைக்கப்படலையான்னு சொல்ல முடியாது. உருவாகியும் உருவாகாமலும் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டாக என்ன செய்யறோம், அப்புறம் மாத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், கருவறையில பல மாதங்கள் உன்னை தங்க வைக்கிறோம். உன்னை கீர்ரபில் அரகாமி மானசா, நாம் நாடுகிற காலம் வரைக்கும் உன்னை கருவறையில தங்க வைக்கிறோம். இல்ல அஜலி முசம்மா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும். சும்மா நுகர்ஜிக்கும் திபுலா, பிறகு ஒரு குழந்தையாக உங்களை நம்ம என்ன செய்யறோம், வெளியே கொண்டு வர்றோம். எது வரைக்கும் கொண்டு வர்றோம், பிறகு நீங்கள் பருவ வயது அடைகிறீர்கள். உங்கள சில பேர் இளமையிலே போய்விடுகிறீர்கள், சில பேர் தள்ளாத வயசு வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறீர்கள். இவ்வளவு செய்யற எனக்கு உங்களை திரும்பி உயிரா அல்ல கேட்கலாம். இவ்வளவு வேலை இத்தனை மாற்றம் செய்யறேன், உன்னை உருவாக்குறவன் எத்தனை ஸ்டேஜ கடந்து நீ வந்திருக்கிற, அப்படிப்பட்ட எனக்கு திரும்ப உயிர்ப்பிக்க முடியாதா என்று அல்லாஹ் தான் இருக்கிறதையே இந்த மாறுதல்களை மாற்றங்களை சொல்லித்தான் நிலைநாட்டுகிறான். இப்படியான மாறுதல்கள் இருக்கிறது என்பதை 22வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் எப்படி சொல்றான் தெரியுமா, இன்னபி ஹல்கி சமாவாத்தி வல்லர், வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருது பாரு, அதுல நான் இருக்கிறேன். அல்ல எங்க இருக்கிறியா, ராத்திரியும் பகலும் மாறி மாறி வருதுல, அதை போய் சிந்திச்சு பாரு, அங்க நான் இருப்பேன். நான் ஒருத்தன் இருந்து அந்த வேலையை செய்யறேன்னு உனக்கு தெரியும். விஞ்ஞானிகள் நீ ஒத்துக்கிட்டு வர்றான், அந்த காலத்து விஞ்ஞானிகள் ஒத்துக்கல. இந்த காலத்து விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து என்ன செய்யறான், இன்னைக்கு கடவுள் இல்லாம இது இருக்க முடியாது, கடவுள் இல்லாம உருவாகி இருக்க முடியாது, சூப்பர் பவர் ஒன்று இருந்தால் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறான். அதை சொல்லி காட்டுறான். வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருது பாரு, அது மாற்றம் தானே, அதுல நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மழையை பொழிவிக்கிறத சொல்லி காட்டுறான், உயிரினங்களை பல்கி பெருக செய்யறத சொல்லி காட்டுறான். பூமிக்கும் வானத்துக்கு நடுவுல மேகம் அப்படி அந்த இடத்துல நிக்கிற, அதுல கூட நான் இருக்கிறேங்கிறான். நான் இருக்கேன்னா அது நான் இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நான் இருக்கிறேன் என்பது அங்க ஆதாரம். சிந்திச்சு பாரு எப்படி நிக்குது, ஆதாரம் இருக்குது. இப்படி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 264 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏராளமான வசனங்கள்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லி காட்டி, இந்த மாற்றங்களை எல்லாம் நான் தான் செய்கிறேன், இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டுச்சு, நான் இல்லாம ஏற்பட்டு இருக்காது என்று நிறுவுகிற விதமாக அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான். ஆனா இதெல்லாம் ஆதாரம் சொல்லாமலே நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது மாறுது என்பதை நம்மளே ஆதாரமா இருக்கமா இல்லையா. நம்ம 25 வருஷம் என்னவா இருந்தோம் நினைச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு மாறி வந்திருக்கிறோம். 15 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு மாறி இருக்கிறோம். 30 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் என்று நாமே நினைத்து பார்த்தோமே ஆனால் நம்ம எவ்வளவு மாற்றங்களை கடந்து வந்திருக்கிறோம் எல்லாமே நமக்கு தெரிகிறது. அப்ப நிறைய மாற்றங்கள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்கள்ல நம்ம என்ன தலைப்பு வைத்திருக்கிறோம், இந்த உலகத்துல எல்லாம் மாறுது, இஸ்லாம் மட்டும் மாறலங்கிறோம். எப்படி அல்லாஹ் மாறவில்லையோ அல்லாஹ்ட்ட அந்த மார்க்கம் மாறலங்கிறோம். மாறும் உலகில் மாறாத இஸ்லாம்டா என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எப்படி மாற மாட்டானோ அல்லாஹ்விடம் இருந்து வந்த மார்க்கமும் மாறல என்பது தலைப்பு. அப்ப இதுல நம்ம எடுத்துக்கொள்ற தலைப்பு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மாற்றத்தை நம்ம பேச வரல. எந்த மாதிரி மாற்றம், சின்னது பெருசாகிறது, பெருசு சின்னதாகிறது, 1 2ஆகிறது, 2 3ஆகிறது, அதை அழிந்து விடுவது, இன்னொன்று புதுசாக உண்டாகுவது, இந்த மாதிரியான மாற்றங்களை பற்றி இந்த தலைப்பில் நம்ம பேச போறதில்லை. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க இப்ப நம்ம பேசக்கூடிய என்னன்னு கேட்டா, கொள்கை, கோட்பாடு, சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, இதுகள்லாம் பேச. இது ஒரு பொருளா, இஸ்லாம் ஒரு பொருளா, இஸ்லாம் ஒரு பொருளா இருந்துச்சுன்னு சொன்னா வச்சு பார்த்து மாறிடுச்சா இல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இஸ்லாம்ங்கிறது ஒரு மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கொள்கை, அது ஒரு வாழ்க்கை திட்டம், அது சில சட்டத்திட்டங்களுடைய தொகுப்பு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் நம்ம என்ன எடுத்து பேசுறோம், இந்த மாதிரி பொருள்களில் ஏற்படுற மாற்றங்கள், குணாதிசயத்தில் மனுஷன்கிட்ட ஏற்படுற மாற்றங்கள், இயற்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதை பற்றி நம்ம பேசவே இல்லை இந்த தலைப்புல. இந்த தலைப்பில் நம்ம என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த மாறுதல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை பற்றி நம்ம பேசவே இல்லை. இந்த மாறுதலை விட்டுட்டு
உலகத்தில் எவ்வளவு கொள்கை இருக்கிறது, எவ்வளவு மதங்கள் இருக்கிறது, எவ்வளவு சித்தாந்தங்கள் இருக்கிறது, எவ்வளவு கட்சிகள் இருக்கிறது, எவ்வளவு இயக்கங்கள் இருக்கின்றன. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வரும் பொழுது இது மட்டும் மாறல. நாம தலைப்பில் எடுத்துக்கொள்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை மாறவில்லை என்று சொல்வதாக இருந்தா இந்த மைக்கு மாறிவிட்டது இஸ்லாம் மாறலன்னா பொருந்தாது. மைக்குங்கிற ஒரு பொருள், இஸ்லாம்ங்கிற ஒரு பொருள் கிடையாது. அப்ப நம்ம ஒப்பிட்டு காட்டுவதாக இருந்தா எதோட ஒப்பிட்டு காட்டணும்? இஸ்லாம் மாறவில்லை என்று ஒப்பிட்டு காட்டுவதாக இருந்தால் வேற ஒரு கொள்கையை காட்டி, இந்த பாருங்க இந்த கொள்கை மாறுது, இந்த பாருங்க இந்த கொள்கை மாறல, இந்த பாருங்க அந்த கொள்கை மாறி போச்சு, இந்த கொள்கை மாறலன்னு சொல்லி கொள்கை, கோட்பாடு, சட்டதிட்டம் இதுகளை சொல்லி அது மாறலை என்று சொல்வதுதான் தலைப்புடைய நோக்கம். புரிந்து கொள்வதற்கு தான் இதுவரைக்கும் சொன்ன மாறுதல்லாம். அது இந்த தலைப்போட ஒட்டுன விஷயங்கள் கிடையாது. அந்த மாறுதல்களை பற்றி பேசவும் முடியாது. அது வேற இது வேற. அப்ப உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் மாறவில்லை என்ற தலைப்பு நான் இப்ப சுட்டி காட்டின அந்த மாறுதலை சொல்லவில்லை. வழங்குதா? அதோட ஒப்பிடவும் நம்ம வரவில்லை. நாம என்ன செய்யணும்? மாறும் உலகில்னா எல்லா கொள்கைகளும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன அர்த்தத்தில் வர்றோம்? மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா கொள்கைகளும் மாறுகின்றன. எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளை கொண்டு உண்டாக்கப்பட்ட கொள்கையும் மாறுகிறது, எவ்வளவு பெரிய கூட்டத்தார் சேர்ந்து உருவாக்கின கொள்கையும் மாறுகிறது. ஆனால் எழுத படிக்க தெரியாத ஒருவர் மூலம் வழங்கப்பட்ட இந்த கொள்கை மாறல. இதுதான் தலைப்பு. அப்ப உலகத்தில் உள்ள எல்லா கொள்கை சித்தாந்தங்களோட ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாம் மாறல என்று சொல்வதுதான் தலைப்புடைய நோக்கமே தவிர, இந்த பொருள்களோடு ஒப்பிட்டு பார்த்து இதெல்லாம் மாறிவிட்டது அதனால இஸ்லாம் மாறல என்று சொல்வது பொருந்தாது. அதை நம்ம இந்த தலைப்பில் சொல்லவும் போறதில்லை. அப்ப நம்ம இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாறுதல் என்னவென்று சொன்னால் கொள்கை, கோட்பாடு, சட்டதிட்டம் இந்த விஷயங்கள் தான். இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம இஸ்லாம் மாறலங்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் வாங்க. ஒரு காக்கா இருக்குன்னு வைங்களேன், காக்காவுடைய குஞ்சு எப்படி இருக்கும்? கருப்பா தானே இருக்கும். காகம் எப்படி கருப்பாக இருக்கிறதோ அதனுடைய குஞ்சியும் கருப்பா தான் இருக்கும். ஆனா அந்த காகத்துக்கு அது எப்படி இருக்குமா? அது பொன் குஞ்சு, தங்க குஞ்சியா தெரியுமா? ஏன் தங்க கலர்ல ஒரு குஞ்சு கொண்டு விட்டா கூட விரட்டி அடிச்சிடும். அந்த குஞ்சு மட்டும் எடுத்துக்கணும். எந்த குஞ்சு? தன்னுடைய குஞ்சு. அப்ப காகமாக இருந்தாலும் கூட அதுக்கு எதான் பெருசு? அது பெற்ற புள்ளதான் பெருசு. காக்கைக்கும் தன் குஞ்சு தான் பொன் குஞ்சு என்று பழமொழி சொல்ற மாதிரி நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்களா, அதனால மாறலங்கிறீங்க. நாங்க எங்கேயிருந்து மாறல நாங்க சொல்லுவோம், சொல்லலாம்ல. எங்கேயிருந்து மாறி போச்சா? நாங்களும் கள்ளதான் இத்தனை வருஷம் வணங்கிட்டு இருக்கிறோம், எங்க மாறிட்டோம் கேட்கலாம்ல. நீங்க அல்லாஹ் வணங்குறது மாறலங்கிறீங்க. சரி, நாங்க மட்டும் நீங்க மாறல, சரி அவன் மட்டும் மாறிட்டானா? கல்ல வணங்குற கள்ளதான் வணங்கிட்டு இருக்கிறான். அல்லாவுக்கு புள்ளங்கிறவன் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் மாறலையே. நீங்களும் மாறல, அவனும் மாறல. வணங்குதா? மாறாத இஸ்லாம்னு சொல்வதாக இருந்தால் மாறாத எல்லாத்தையும் சேர்த்துக்கிறான். எதுவும் மாறவில்லை. எவன் என்னென்ன மூடி ஜோசியம் பார்க்கணும், ஜோசியம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். குறிக்காக்கள் குறி பார்த்துட்டு தான் இருக்கிறான். பில்லி சுனிய வைக்கிறோம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஏமாத்திரம் எல்லாம் அப்படித்தானே இருக்குது. எது மாறிச்சுன்னா ஒண்ணும் மாறல. அப்படி இருக்க இல்ல, என்ன இஸ்லாம் மட்டும் மாறலங்கிறீங்க? ஒரு கேள்வி வரும்ல. எல்லாம் மாறிச்சு போன மாதிரியும் என்ன இஸ்லாம் மட்டும் மாறலங்கிற மாதிரியும். எவன் மாறினா நீ உனக்கு ஓய்வு நல்லா தெரியும், அவனுக்கு அமைது நல்லா தெரியும். இதான் அர்த்தம். நமக்கு பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, உள்ள நுழையாம பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணுமே மாறல, என்ன இஸ்லாம் மட்டும் மாறலங்கிறாங்க, எதுவும் மாற காணாம அப்படித்தானே தெரிகிறது. அப்ப என்ன விளங்கிக்கணும்னு சொன்னா, மாறுதல்னா என்ன அர்த்தம் விளங்கிக்கணும். இஸ்லாம் மாறலன்னா என்ன அர்த்தம், எல்லாமே மாறுகிறது என்றால் என்ன அர்த்தம், மாறுகிற எல்லா கொள்கையும் மாறும் பொழுது இஸ்லாம் மாறல அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அதை அந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்று நிரூபிப்பதற்கு ஏற்ற சான்றுகளும் ஆதாரங்களும் இருக்காது. இஸ்லாம் மாறலன்னு அர்த்தம் கேட்டா, மற்றதெல்லாம் நான் பிடிவாதமா ஒருத்தன் இருப்பான், கெட்டதுலயும் பிடிவாதமா இருப்பான், நல்லதுல பிடிவாதமா இருக்கிறதை விட கெட்டது ஜாஸ்தியா இருப்பான். நம்ம அல்லாஹ் வணங்குறதுல உள்ள பிடிமானத்தை விட கள்ள வணங்குறதுல கூடுதல் பிடிவாதமா இருப்பான். எத்தனை பேர் தர்காவை வந்துகிட்டு அல்லாவோட பெருசா நினைப்பான், இருக்கானே இல்லையா? அப்ப நம்ம நல்லதில் வைக்கிற பிடிமானத்தை விட அவன் கெட்டதில் கூட பிடிமானம் வைத்திருப்பான். பிடிமானத்தை வைத்துக் கொண்டு என்ன நினைக்க கூடாது, மாறல நினைக்க கூடாது. ஒருத்தன் ஒரு கொள்கையில பிடிவாதமா இருக்கிறான், பிடிமானமா இருக்கிறான் என்றால் அது மாறலன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா ஒண்ணுமே மாறல. எல்லாரும் அவனவன் இதில் பிடிவாதமா தான் இருக்கிறான். அதுல நம்பர் வச்சு சொல்ல முடியுமா? ரொம்ப பேர் இருக்கிறான் அதனால மாறல, கொஞ்சம் பேர் இருக்கிறான் மாற்ற சொல்ல முடியுமா? நம்பர்களை வச்சும் சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவனும் மாறல, கொஞ்சம் பேர் மாறல. ரொம்ப பேர் இருந்தாலும் அவனும் மாறவில்லை. அப்ப எல்லாமே மாறாமத்தான் இருக்கிறது. அப்ப மாறுறதுக்கு அர்த்தம் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, ஒரு இஸ்லாம்ங்கிற கொள்கையை உலகத்தில் வைக்கிறோம், அல்ல வேற வேற ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறோம்.
அந்த கொள்கையை புடிவாதமா தான் இவன் பிடிச்சிட்டு இருக்கிறானே தவிர மாறுவதற்குரிய எல்லா காரணமும் அதுல இருக்கும். இவன் தான் மாற்ற மாட்டேங்கிறான். மாறுவதற்கான எல்லா அம்சமும் இருக்கும். லாஜிக்கா மாறி போயிடும், தர்க்க ரீதியா மாறி போயிடும், விவாதத்துக்கு வந்தா மாறி போய்விடும். அது மாத்தித்தான் ஆவணம் என்பதற்கு கேள்வி கேட்டா வாயை பத்தி ஓடுவான். அதான் மாறுதுன்னு அர்த்தம். மாறித்தான் போச்சு. நீ புடிவாதத்துக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கிற. உன்னை நோக்கி ஒரு கல்லை ஏண்டா வணங்குறேன்னு கேள்வி கேட்டா ஆன்சர் கிடையாது. ஆனா வணங்க தான் செய்வேன். மாறி போச்சப்ப எப்ப ஆன்சர் உங்ககிட்ட இல்லையோ அப்ப என்ன அர்த்தம்? மாறி போச்சுன்னு அர்த்தம். இஸ்லாத்துல ஏன்டா இதை செய்யற, இதுக்கு செய்யறேன், அது என்ன பதில் இருக்குல்ல. அப்ப இஸ்லாம் மாறவில்லை என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா எதுவும் மாறாமத்தான் இருக்கிறது. இஸ்லாம் மாறவில்லைக்கு அர்த்தம் என்ன? இஸ்லாத்தை மாத்தித்தான் ஆகணுங்கிறியா? அதற்குரிய எந்த வாதங்களை வைத்தாலும் அது அடிபடும். அறிவாளிகளுடைய முன்னால நிக்காது, தர்க்க ரீதியாக நிக்காது, விவாதம் பண்ணும்போது நிக்காது. அப்ப இஸ்லாம் மாறித்தான் ஆக வேண்டும், மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று யாராவது வாதத்தை வைப்பார்களே ஆனால் அந்த வாதத்திற்கான பதில் இஸ்லாத்தில் இருக்கிறது. வேற எந்த சித்தாந்தத்திலும் இல்லை. எந்த சித்தாந்த உலகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி அது பிடிவாதமா இருப்பான். டேய் இன்னென்ன காரணத்தால் இது சரியில்லைன்னு சொல்லுவோம், பேச மாட்டான். இது மாற்றித்தான் ஆகணுமோ, அதெல்லாம் முடியாதுமா, பதில் கிடையாது. அப்ப அதுக்கு எதிரான வாதங்களை வைத்து இது மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு என்ன இல்ல, பதில் கிடையாது. இது மாறவே இல்லை என்று மாற்றுவதற்கு அவசியமே இல்லை என்று நம்ம சைடுல வாதங்களை வைத்தாலும் இல்லை இல்ல உங்க வாதம் தப்பு அப்படின்னு முறியடிக்க முடியாது. அப்ப மாறுகிற உலகில் மாறாத இஸ்லாம்ங்கிற தலைப்புடைய அர்த்தத்தை முதல் விளங்கிறீங்க. நீங்க என்ன விளங்கிறீங்க? மாறுகிற உலகம் என்று நாம சொல்வது இந்த மெட்டீரியலே கிடையாது, பொருள்களை பத்தி பேச கிடையாது. எதை பத்தி பேசுறோம்? கொள்கை கோட்பாடுகளை பத்தி பேசுறோம். கொள்கை கோட்பாடுகள்ல மாறலன்னா எந்த அர்த்தத்தில் பேசணும்? ஒண்ணுமே மாறாமத்தான் இருக்கிறது. இஸ்லாம் மாறாதது போலவே எந்த கொள்கை கோட்பாடும் மாறவில்லை. ஆனால் அது மாறித்தான் ஆக வேண்டும் என்று மனிதனுடைய அறிவு சொல்கிறது. அவன் பிடிவாது மாத்தாம இருக்கான். நேர்மையான பார்வையில் பார்த்தால் அது மாறித்தான் ஆக வேண்டும், நியாயமான பார்வையில் பார்த்தால் மாறித்தான் ஆக வேண்டும். அப்படி இஸ்லாத்துக்கு சொல்ல முடியாது. இஸ்லாம் அல்லாத எந்த சித்தாந்தத்தை எடுத்து சொன்னாலும் அவை அனைத்துமே மாறித்தான் ஆக வேண்டும் என்பதை அறிவாளிகள் சொல்வார்கள். காழ்ப்புணர்ச்சியை வெளியே இஸ்லாம் இப்படி வச்சுக்கிறோமே, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்து நின்று நீ என்ன மார்க்கத்தில் இருக்கிற அதை விட்டு வெளியே வந்து நின்று இப்ப பேசுவோம். அப்படி சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இஸ்லாத்துல ஒரு கரெக்டா தான் ஏமாத்தணும், கரெக்டா இருக்கிறது பார்த்தணும் அப்படின்னு தான் மாறும். மற்ற சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது மாற வேண்டியதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான நியாயங்கள் இருக்கும். அப்ப மார்க்கத்தில் நிறைய பேர் பிடிப்பா இருக்கிறான், அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பதால் ஒரு மாற்றம் ஏற்படலங்க கூடாது. இஸ்லாத்துல இருக்கிறதுல இன்னொரு முக்காவாசி குறைஞ்சுதான் வைங்க. ஆனா இஸ்லாம் வளர்ந்துட்டே வரும். கியாமத் நாள் வரைக்கும் டெவலப் ஆகி ஆகிக்கொண்டே இருக்கும். ஈசா நபி வர்ற காலத்துல என்ன சரி ரிவர்ஸ்ல போயிட்டு என்ன செய்யும், அதுக்கு பிறகு அழியும். அது வரைக்கும் இஸ்லாம் ஏறுமுகத்தை நோக்கித்தான் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, இப்ப 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல 5 கோடியா மாறிட்டான்னு வைங்க, அப்போ இஸ்லாம் மாறலன்னு சொல்லுவோம். ஏன் மாறலன்னு சொல்லுவோம்? அட 200 கோடி பிள்ளை அத்தனை பேரும் போகட்டும், அந்த கொள்கை சரியா தவிர அதை பேசுவோமா? இஸ்லாம்ங்கிற கொள்கை சரி, கூமுட்டை அத்தனை பேரும் போயிட்டானா மாறத்தான் செய்யுமா? மார்க்கத்தை படிக்காம போனா மாறத்தான் செய்யுமா? இறையச்சு அவனுக்கு உலகத்தில் ஆசைகள் பெருகி போச்சுன்னா மாறத்தான் செய்யுமா? எப்படி வேணாலும் பணக்காரனா போனேன்னு நினைச்சான்னு சொன்னா அவனுக்கு இங்க இருக்க இயலாது. திருடி கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு வரதட்சணை வாங்கி ஏமாத்தி மோசடி பண்ணி கலப்படம் பண்ணி அவன் போதான் செய்வான். அதனால மாறணும்னு சொல்லுவோமா? மாறுவதற்குரிய லாஜிக்கு இருக்க வேண்டும், மாறுவதற்குரிய நியாயம் இருக்கு. இன்ன கேடு இருப்பதால் இதை மாற்ற வேண்டும், இந்த நன்மை இதில் இல்லை இதில் இருக்கிறதால் இதை மாற்ற வேண்டும் சொல்லணுமா இல்லையா? இஸ்லாத்தில் இந்த நன்மை இல்லை, இதில் எந்த நன்மை இருக்கிறது மாத்து. இஸ்லாத்தில் இந்த கேடு இருக்கிறது, இந்த கேடு இதில் இல்லை, அப்ப மாற்றுவோம். மாற்றுறது என்று சொன்னால் மாற்றுவதற்குரிய காரண காரியங்களை ஆதாரங்களை அள்ளி போட்டு மாத்தணும். அந்த விஷயத்தை தான் தலைப்பில் நம்ம சொல்ல போறோம். மாறலைங்கிற விஷயம் நாங்க பிடிவாதமா மாறாம இருக்கிறோம் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு போயிடலாம். இந்த தலைப்பை யாரும் பேசுறதுக்கான தலைப்பு. இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு மாறும் உலகில் மாறாத இந்து, மாறும் உலகில் மாறாத கிறிஸ்துவம், மாறும் உலகில் மாறாத பௌத்தம் அவன் செய்யறது பிரச்சனை செய்வான், எல்லாரும் பேசிட்டு போயிடலாம். அப்ப யாருமே மாறாமத்தான் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இதனுடைய பொருள் என்ன நீ விளங்கிக்கணும். இஸ்லாமும் மாறவில்லை, இஸ்லாமிய கொள்கை மாறவில்லை அப்படின்னு அர்த்தம் என்னவென்று சொன்னால் மாறுவதற்குரிய ஒரு நியாயமும் கிடையாது.
மாறுவதற்குரிய ஒரு அவசியமும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை. இவ்வளவு காலம் கடந்து நவீன காலத்துக்கு வந்துட்டோமே அதனால மாறணும்னு சொல்வதற்கு கூட இல்ல. ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட எடுத்து போட முடியல. அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால்தான் இது மாறாத இஸ்லாம் என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். அதே போல ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த லாஜிக்காக சில கேள்விகளை கேட்கும் போது கூட சில பேர் பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லுவது வெளியே வந்து தான் சொல்லுவாங்க. அதுல நின்றுகிட்டு சொல்லணும். இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும்? இஸ்லாத்துக்கு உள்ள நின்று கொண்டு செய்ய வேண்டும். இப்ப இஸ்லாத்துல நீ வரதட்சணை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாண்டு வைங்க, இந்த பாருங்க இவ்வளவு பேர் வாங்கலன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு பேர் வாங்க இஸ்லாத்துல எங்க பாருக்குன்னா சித்தாந்தத்தை தான் சொல்லணும். இவ்வளவு பேர் வாங்கலன்னு சொன்னா அது பதிலாகுமா? ஆட்களை காட்டிக்கிட்டு சித்தாந்த நியாயம் வெளியே போயிடுறோம். இஸ்லாத்தில் சொல்வதா என்ன செய்யணும்? வரதட்சணையா? இந்த பார் குர்ஆன் வசனம், இந்த பார் நபிமொழி, எங்க இருக்கு வரதட்சணை என்று சொல்லி நிலைநாட்ட வேண்டும். அப்படி இல்லாம பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாதுன்னு நம்ம சொன்னோம் வைங்க, சில மதத்துக்காரங்க எங்கள்கிட்ட இருக்கமா, உங்கள்கிட்ட எங்க இருக்குது? போன வருஷம் சட்டம் எழுதிட்டு இருக்குங்கிற வேத புத்தகத்தில் இருக்குது, அதுன்னு கேட்கணும். எங்கள்கிட்ட இருக்குமா கேட்டா, உங்கள்கிட்ட மட்டுமா சொத்துரிமை இருக்கிறது? எங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? உங்கள்கிட்ட எங்க இருக்கிறது? 2000 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு சொத்துரிமை எழுதிக்கிட்டீங்க, உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தமா? கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை உள்ளவங்க சட்ட புத்தகத்தை கொண்டு வாங்கல, அதுல பொம்பளைக்கு சொத்துரிமை இருக்கு. அப்ப இவன் சட்டத்தை மாத்திக்கிட்டு அதுல இருக்குன்னு காட்டுறான், வெளியே வந்துட்டு போய் நியாயப்படுத்துறான். உங்கள்கிட்ட பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு கேள்வி கேட்ட என்ன பதில் வரும்? நியாயம் இல்ல, இந்த கொடுக்குறோமே எங்க தாத்தா கொடுத்தாரு சொல்றது, இது பதிலாகுமா? இஸ்லாத்துல சொல்வதா இருந்தா இஸ்லாமிய சித்தாந்தத்தை சொல்லி நம்ம நியாயப்படுத்தணும், இஸ்லாமிய கோட்பாடை சொல்லி நியாயப்படுத்த வேண்டும். பிற மதத்தவர்கள் பிற இயக்கத்தவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று கேட்டா, அவங்கள்ட்ட இல்லாத விஷயத்தை சொன்னீங்கன்னா அவங்கள வெட்கப்பட்டு சில மாற்றிருப்பாங்க. அவங்கள காலத்துக்கு நிக்காது, ஏன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு மாறி வந்து நின்றுகிட்டு எங்கள்கிட்ட கிடையாது. எப்ப இருந்து கிடையாது? 10 வருஷமா கிடையாது, அதுக்கு முந்தி 20 வருஷமா கிடையாது, அதுக்கு முந்தி இருந்துச்சு. அப்ப இவர்கள் என்ன செய்வாங்கன்னா மாறுதலுக்கு ஆதாரமாக அவர்கள் இருந்து கொண்டு மாறுதலுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி மாத்துறது எதை காட்டுது? மாறுதலுக்கு தேவைன்னு காட்டுகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திக்கிட்டு என்னப்பா இப்படி இருக்குங்கிற, எங்கள்கிட்ட கிடையாது அந்த இருக்க இப்படின்னு சொல்வார்களே தவிர அவங்க எதுல இருந்து காட்டணும்? எதை அவங்க சட்டமாக சொல்கிறார்களோ வேதமாக சொல்கிறார்களோ, யார் இந்த மதத்துக்கு நிறுவனராக சொல்லி காட்டுகிறார்களோ அவருடைய ஐடியாவிலிருந்து என்ன செய்யணும்? ஐடியாலஜிலிருந்து எடுத்துக்காட்டி அதை நியாயப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன கேள்வியை கேட்டாலும் நம்மளா காலத்துக்கு தகுந்த மாத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்த மாட்டோம். அது உள்ளதே கரெக்டா இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுவே சரியாக இருக்கிறது, அதனுடைய டெக்ஸ்டே சரியாக இருக்கிறது, அதனுடைய மூலமே சரியாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடிய வகையில் இஸ்லாம் ஒண்ணுதான் மாறாம இருக்குது. உலகத்தில் எதுவும் மாறாம இருக்குன்னு ஒண்ணு கூட காட்ட முடியாது. அது எவ்வளவு பெரிய அறிவாளிகள் அறிவுஜீவிகள் பேசக்கூடிய சித்தாந்தமா இருந்தாலும் அத்தனையும் மாறிக்கொண்டிருக்கிற காட்சி நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். அதாவது மாற்றம், அதுக்கு காரணத்தை விளங்கிருங்க. ஒரு விஷயம் மாறணும்னா எதனால மாறணும் வேணும்ல? இப்ப இஸ்லாம் மாறணும்னு சொன்னா மாத்தணும்னு சொன்னா மாத்துவதற்கு எப்ப நம்ம மாத்தணும் சொல்லுவோம்? சும்மா தெரியும் மாத்தணும் சொல்ல மாட்டோம். அதுக்கு ஏதாவது நடக்கணும். ஒரு விஷயத்தை மாத்திரம் என்ன செய்யணும்? ஒரு கட்டடத்தை மாத்தணும் எப்ப நினைப்போம்? விரிசல் விழுந்தா மாத்தணும் நினைப்போம். அல்லது ஒழுங்குனா என்ன செய்வோம்? மழை பெஞ்சு கசியுதுன்னா அதுவும் செய்வோம். அது புழுங்கி சாவுறோம்ல காத்து இல்லாம, இப்படி இருந்தா என்ன செய்வோம்? காத்தோட்டம் அமைக்க என்னன்னு யோசிப்போம். அப்ப ஒரு விஷயத்தை மாறுவதா இருந்தா அந்த மாறுவதை தூண்டுவதற்கு தேவையான விஷயங்கள் உலகத்தில் நடந்தா தானே மாத்துறோம். அதே மாதிரி இஸ்லாத்தை மாத்தணும்னா எதுக்கு மாத்தணும்? வேணும்ல, காரணம் வேணும்ல. இஸ்லாம் மக்களை ஏமாத்த சொல்லுதா? இந்த மதத்துல இஸ்லாத்துல இருக்காது, ஏமாத்துது, ஏமாத்துறவனா சப்போர்ட் பண்ணுது, ஏமாத்த தூண்டுது, கடவுளை சொல்லி பிராட் பண்ண சொல்லுது, கடவுளை சொல்லி ஏமாத்த சுரண்ட சொல்லுது அப்படின்னு ஏதாவது இருந்தா, ஆமா இது ஒரு மதம் தேவை எங்களுக்கு, எல்லாம் மைய கடவுள் மைய இஸ்லாம் மைய மதம் மைய பள்ளியாசம் மைய தொழுகம் மைய சுருண்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இந்த மதத்தில் இந்த மதம் ஏமாற்றுவதை தூண்டுகிறது, ஏமாத்துறதுக்கு உறுதுணையா நிற்கிறது. இந்த மதத்தை வச்சுதான் எல்லாரும் என்ன செய்யறான்? பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறான். அதுக்கு இந்த மதம் முட்டுக்கட்டை போடுகிறது, அவங்க முட்டு கொடுக்கிறது அவங்களுக்கு என்ற மாதிரி இஸ்லாம் இருக்குமையானால் அப்ப நம்மளே மாறணும்னு சொல்லிடுவோம். இது இந்த மாதிரி இவ்வளவு மோசமா இருக்குது, இதை சொல்லி ஏமாத்துறாங்க, நம்ம இதை பக்குவப்படுத்துவாங்கன்னு வந்தா நம்மளை கோட்டாளி ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைத்து மாறலாம். இந்த சட்டத்தை மாற்றி தான் ஆகணும்னு ஏதாவது சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாத்தில் அப்படி ஏதாவது உண்டா?
இந்த மதத்தை சொல்லி ஏதாவது சுரண்டை ஏமாத்த முடியுமா? சில பேர் ஏமாறுறான்னு சொன்னா மதத்தை அறியாதனால ஏமாறுறான், மதத்தை பின்பற்றாதனால ஏமாறுறான். ஏமாத்துறவனும் பின்பற்றாதனால ஏமாத்துறான், ஏமாறுறவன இஸ்லாத்தை அறியாதனால ஏமாறுறான். பின்பற்ற அவன் சொல்றக்கூடியவனை கரெக்டா பின்பற்றவனாக இருந்து மக்களும் அப்படி இருப்பார்களே, ஆனால் இஸ்லாத்தை சொல்லி யாரும் சுரண்ட முடியாது. அப்படி ஏதாவது காட்டுங்க, மாத்திட்டு நம்மளும் சேர்ந்து மாத்திடுவோம் அப்படின்னு உலகத்துக்கு சவால் விட்டோம்னு சொன்னா உன்னை கொண்டாந்து காட்ட இயலாது. அவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் இருக்குது. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள்ல மக்கள் குறி சொல்றது, ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, மனுஷனை கடவுளாக்குறது, தாயத்து போடுறது, தட்டு போடுறது, இப்படியான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை சுரண்டிட்டு இருக்கிறாங்கன்னா என்னடா இது ஒரு மார்க்கமா போட்டு இப்படி பண்றாங்க, அறிவாளியா நடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், மாத்தணும்னு கேள்வி எழுப்பலாம். அப்படி ஏதாவது உண்டா இஸ்லாத்துல? அந்த மாதிரியான ஒன்றை கூட உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. இந்த விஷயத்தினால எங்களுடைய அறிவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, எங்களுடைய சிந்தனைக்கு முட்டுக்கட்டை ஏற்படுகிறது, ஒன்னு கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மதம் மனுஷனுக்கு அநீதி இழைக்கிறது, ஆள் பார்த்து சட்டம் போடுகிறது, பொம்பளைக்கு அநீதி இழைக்கிறது, சிறுவர்களுக்கு அநீதி இழைக்கிறது, பலவீனர்களுக்கு அநீதி இழைக்கிறது, பெற்றோருக்கு அநீதி இழைக்கிறது, பிற மதத்தவர்களுக்கு அநீதி இழைக்கிறது. இது நியாயமாக நடக்கல. இந்த மதம் மனிதர்களுக்கு மத்தியில நியாயம் வழங்கவில்லை அப்படின்னு இருந்தால், அது எந்த மதம் அப்படி இருந்தாலும் அது வேணாம். நியாயம் நமக்கு என்னத்துக்கு? எவனுக்கு சாதகமா இருக்கு அவன் மட்டும் இருந்துட்டு போறான், மத்தவங்க வெளியே வந்துருவோம், அது மாத்திருவோம் என்று சொல்வதற்கு நியாயம் இருக்கிறது. அப்ப இந்த மதத்தில் இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தில் யாருக்காவது அநீதி இழைக்கக்கூடிய விதமாக இருக்கிறதா? இதெல்லாம் பீடியா உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு தலைப்பையும் உள்ள நுழைஞ்ச விஷயம் விரிவாக உங்களுக்கு சான்றுகளோட பிறகு சொல்லுவோம். இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் என்பதற்காக சுட்டிக்காட்டுற விஷயங்கள். அப்ப இந்த மதத்தில் அநீதி இழைக்கப்படுது என்றால் எடுத்துக்காட்ட முடியுமா? அப்படியும் கிடையாது. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி உலகத்தில் எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. அநியாயங்களை கண்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே நோ கமாண்ட்ஸ் தான். எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சில அநியாயங்களை பத்தி பேச மாட்டாங்க, அதை பத்தி என்ன சொல்லக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த தீமையை பத்தியும் பேசாத ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்துல ஏதாவது உண்டா? எதை பத்தியும் பேசும். இஸ்லாம் என்பது பொய்யில இருந்து பிராடுல இருந்து சின்ன அற்பமா ஒருத்தர் கிண்டல் பண்றீங்க அதை கூட பேசிக்கலாம். ஒரு அப்படி சுட்டி காட்டல அப்படிங்கிற இது ஒரு மாதிரியான இது என்ன ஒண்ணுமே இல்ல, இது தப்புன்னு சொல்லு இஸ்லாம். வீட்டுல எட்டி பாக்குறீங்களா அதை கூட கூடாது, ஏன்னா எட்டி பாக்குற. இஸ்லாம் பெரிய கொலை கொள்ள பஞ்சமா பாதகத்தை மட்டும் பேசாது. மனுஷனுக்கு எந்த விதமான துன்பங்கள் அநீதிலை தீமையை கண்டாலும் அந்த தீமைக்கு எதிராக சவுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமா இருக்கும். ஏமாத்தனுங்கிற இதை வளைஞ்சு கொடுத்தா மனுஷனை உத்து பார்த்துட்டு போ, அடுத்த வீட்டுல நுழைஞ்சிட்டு போ, கண்ணக்குள்ள வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு போகுது அந்த மார்க்கம். அப்ப அப்படி ஏதாவது இருந்தாலும் என்ன செய்யலாம், மாறணும்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலம் ரொம்ப ஃபாஸ்டா போய்கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற காலம் ரொம்ப வேகமாக போகக்கூடிய காலம். காலம் சுருங்கிருச்சுக்கிறான் பாருங்களேன். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. புதுசு புதுசா என்னமோ கண்டுபிடிக்கிறான். நம்ம கண்டுபிடிச்ச போது நம்மளே ஆச்சரியப்பட்டு நிக்கிறோம், திகைத்து நிக்கிறோம். எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? இங்க பேசக்கூடிய உலகம்லாம் கேட்கறோம். இப்ப பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? ஆன்லைன் பேஜில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மள மாதிரி தொழில்நுட்பத்தில் பின்தங்கினவன எப்படி பண்றோம்னு சொன்னா, தொழில்நுட்பத்தில் மேலவன எப்படிலாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஆட்களை போட்டு போய் ஆச்சரியப்படுறோமா இல்லையா? அப்ப ஒரு செகண்ட்ல உலகத்தில் நடக்கிற அவ்வளவு விஷயத்தையும் உலகத்தில் எல்லாரும் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நவீன காலம் வரும்பொழுது அப்ப எல்லாமே பழசெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. நவீன காலத்தில் என்ன இப்ப நடப்புன்னு கேட்டா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளுபடி செய்யப்பட்ட விஷயங்களை விட இந்த 50 ஆண்டுகளில் தள்ளுபட்ட விஷயங்கள் பல மடங்கு அதிகம். அது வேணா இது வேணா தள்ளினாங்க இல்ல, அதனால ரொம்ப கம்மியா இருந்துச்சு கடந்த காலங்கள்ல எல்லாம். இப்ப என்ன பாஸ்டா புதுசு புதுசா கண்டுபிடிக்க என்னடா இது தப்பு இது தப்பு உன்னொன்னே பார்த்து தப்புங்கிறான். ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் பார்த்துட்டு பழசெல்லாம் தப்புங்கிறான். அப்ப எல்லாமே நவீன காலத்துல ஈடு கொடுக்க மாட்டேங்குது, பொருள்களும் ஈடு கொடுக்க மாட்டேங்குது. பழைய காலத்து ரேடியோ போட்டு ரேடியோ கேட்க முடியுமா? அந்த காலத்து ரேடியோ போட்டு ரேடியோ ஆனவருக்கு 20 நிமிஷம் ஆகும். அந்த காலத்துல ரேடியோ போட்டு வச்சிருந்தாங்க, ரேடியோ போட்டு விட்டு உட்காந்து ஹீட் ஆகி ரொம்ப நேரம் சூடான பிறகு என்ன செய்ய ரேடியோ அப்புறம் தான் ரேடியோ ஆனாவும். இப்ப என்ன நிலைமை அப்படியா இருக்குது, தூக்கி குப்பையில போடுறாங்க. அப்ப காலம் வேகமா போக போக பழைய காலத்து பொருள்கள்லாம் எப்படி குப்பை கூடைக்கு போய் கொண்டிருக்கிறதோ இப்பெல்லாம் எல்சிடி டிவி எல்இடி டிவின்னு போயிட்டு இருக்கான். அந்த பிக்சர் டிவி அந்த காலம் இனிமே இருக்குமா? இருக்காது. இன்னும் 5 வருஷம் ஆனா அது குப்பைக்கு தான் போகும், இது இருக்கிற டிவின்னு போயிடும். அப்ப எல்லாமே உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கொள்கைகளும் தூக்கி எறியப்படும். இந்த காலத்துல இந்த நவீன காலத்தில் தான் எதுவுமே வேணாங்கிறான். மதம் வேணாம், ஒண்ணு வேணாம். எவ்வளவு ஜாலி உலகம், எப்படி இன்பமான உலகமா இருக்கு, இதை அனுபவிக்க கூடாதுங்கிறாங்க.
இந்த மதங்கள் நமக்கு தேவையா? எவ்வளவு முட்டுக்கட்டை, எவ்வளவு குறுக்குன்னு தடுக்கிறாங்க. இந்த மதம் மட்டும் இல்லைன்னு சொன்னா எப்படி ஜாலியா உலகத்தில் இருக்கலாம் என்றெல்லாம் தூண்டுகிற வகையில அவ்வளவு பசுமையாக இந்த உலகம் இருக்கிறது, கண்ணு கவர்ச்சியாக இருக்கிறது. இன்பத்தை அனுபவிக்க நினைச்சான்னு சொன்னா ஈஸியா அனுபவிக்கிற அளவுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இந்த உலகத்துல கொட்டி கிடக்கிறது இந்த நவீன காலத்துல. அப்ப இந்த நவீன காலத்துல ஈடு கொடுக்க முடியாம இந்த சித்தாந்தம் வந்து பின்தங்கிற மாதிரி இஸ்லாம் நிக்குதா? நம்ம எகிர் அடிச்சு அவன் தான் ஓடுறான். இஸ்லாம் வந்து இந்த நவீன காலத்து ஆட்கள் நோக்கி எகிர்னா அவன் வந்து நம்மள எகிரனு. அந்த காலத்துல இவன் ஆடாக கடவுளை பத்தி பேசுவான், ஆடா விவாதத்துக்குண்டா அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. எந்த காலத்துல? முன்னேறாத காலத்துல வந்து கடவுள் இல்லைங்கிறவன் நம்மளை கூப்பிடுவான். கடவுள் இருக்காரா பேசுவாரியா கூப்பிடுவான். இப்ப கடவுள் இருக்குங்க நம்ம கூப்பிடுறான். முற்போக்குல ஊறி போன மாட்டேங்கிறான், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான். மேற்கத்திய கலாச்சாரம் அறிவாளி அவன் தான் சிந்தனைகளை கூடணும்னு சொல்றாங்க. வாங்கடா பேசுவோம் மாட்டேங்கிறான். அப்ப என்ன விளங்குறது? நீ எவ்வளவுதான் நீ நவீன காலத்துல வந்தாலும் சரிதான், அதையும் மிஞ்சி இதான் நிக்குது. இதுக்கு பதில் சொல்ல இதுதான் எல்லாரும் பயப்படுறாங்க. அமெரிக்காவில இருந்து எல்லாம் வந்து குண்டை கொண்டை போடுற காரணம் என்ன? கருத்தால் வெல்ல முடியவில்லை, கருத்தால் அழிக்க முடியவில்லை. இது ஆபத்தான சக்தியா இஸ்லாம் தான் இருக்கிறது. அதை என்னத்தையாவது பண்ணி என்ன செய்வோம், ஆட்களை கொலை செஞ்சாவது நம்மளை வெறிய தீர்த்துக் கொள்வோம் என்று அவர்கள் வேறு விதமான ஆயுதங்களை கையில் எடுப்பதற்கு கூட காரணம் என்ன? இஸ்லாம் மட்டும் போர்ஜரியான ஒரு மார்க்கமா இருக்குன்னு வைங்க, ஒரு முஸ்லீமும் கொல்ல மாட்டாங்க இவங்க. ஏன்? இஸ்லாத்தையும் கொண்டு போட்டுவாங்க. இஸ்லாம் வந்து மோசமான கொள்கையா இருந்தா ரெண்டு வாதத்தை எடுத்து வச்சு இது புஷ்ஷுன்னு ஆக்கி இதெல்லாம் ஒரு மார்க்கமாடா போங்கட வேலையை பார்த்துட்டு நம்ம தலையை ஒளிஞ்சு வந்திருப்போம். அப்படி சொல்ல முடியாதனாலதான் என்ன செய்யறான், அணுகுண்டு கண்டுபிடி, ஆள்களை கொள்ளு, இதான் நம்ம வெறிய தீர்த்துக்கிற ஒரே வழி என்றுதான் அவர்களுக்கு இஸ்லாத்தோடு மோத முடிகிறதே தவிர, முதுகுக்கு பின்னால் வந்து குத்தம் முடிகிறதே தவிர, இஸ்லாத்தோட இந்த கொள்கை சரியில்லை, அந்த கொள்கை சரியில்லை, இந்த கோட்பாடு சரியில்லை ஒன்னு சொல்ல முடிஞ்சா யாருக்காவது? உலகத்துக்கு அறிவை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தின் தொட்டின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு அது முடியுதா? அப்ப 20ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம வந்து விட்ட பிறகு கூட இதுதான் மேல நிக்குது, அதுதான் கீழே தான் கிடக்குது. நவீன காலத்தில் பொருள்கள்ல வேண்டாம், நீ கண்டுபிடிச்சது மேல நிக்கலாம், எங்க அப்பம் பாட்டம் கண்டுபிடிச்சது கீழே போயிருக்கலாம். நம்ம அந்த காலத்துல ஓரளவு உலக்க வச்சிருந்தோம்ல, அதை போட்டு மிக்சி இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஓகே, அதுக்கு சரியா வரலாம். சித்தாந்தத்துக்கு சரியா வருமா? நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சு வந்தாலும் சரி, இஸ்லாம்ங்கிற அந்த உலக்கி கண்டு ஓடத்தான் செய்யறீங்க. உங்க இஸ்லாமத்துக்கு எதிராக கொண்டு வர்றவங்க மிக்சி கிரைண்டர் நிக்க மாட்டேங்குது, அதான உண்மையா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி பார்த்தாலும் நவீன காலத்துல எவ்வளவு பெரிய சித்தாந்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, சித்தாந்த ரீதியா எடுத்து வச்சோம்னு சொன்னா அம்மாடி இஸ்லாண்ட ஆபத்து, நான் பேச மாட்டேன், நீ பேச மாட்டேன், அதுக்கு எதிராக நிக்க முடியாது, பேப்பர்லாம் எழுதுவாங்க, வெளியே நின்று பேசிக்கிறாங்க. வாடா பேசுவோம்னு சொல்லி இஸ்லாத்திலிருந்து யாராவது முன் வந்தார்களே ஆனால் ஓட்டம் எடுக்கக்கூடிய வகையில் இது மேலும் இங்கதான் நிற்கிறது. அதே மாதிரி வந்து கடைசியா முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா என்ன செய்யலாம்? ஒரு வேணான்னு சொல்லலாம், மாத்தானு என்னங்க மனுஷன் முன்னேற முடியுதா, சம்பாதிக்க இயலுதா, வாழ முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமா இருக்குமே. ஆனால் அப்ப கூட அதை மாத்தலாம்னு சொல்லலாம். இஸ்லாம் முன்னெடுக்க தடையா இருக்குதா? உழைக்க வேணான்னு சொல்லுதா, சம்பாதிக்க வேணான்னு சொல்லுதா, ஆய்வு செய்ய வேணான்னு சொல்லுதா? ஒண்ணுக்கு தடையா இல்ல, கெட்ட சில விஷயங்களை தடுக்கிறது, அதெல்லாம் முன்னெடுத்து தடையாண்டு விவரமா பேசிக்கிறோம், விவரமா தலைப்பில் எடுத்துக்கொள்வோம். ஆக இந்த விஷயத்தை எதுக்கு நம்ம பீடிகை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், மாறும் உலகில் மாறாத இஸ்லாம்ங்கிற தலைப்புடைய அர்த்தத்தை நீங்க சரியா விளங்கிக் கொள்வதற்கு தான். மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்று சொன்னால் உலகத்தில் இந்த பொருள்கள்லாம் மாறுகிறது, அதையும் நம்ம பேச வரவில்லை. உலகத்தில் பல சித்தாந்தங்கள் இருக்கின்றன, அவைகளை மாறாமல் தான் எல்லோரும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை பத்தி நம்ம பேசவில்லை. நம்ம எதை பேசுகிறோம்? மனிதர்கள் கடைபிடிக்கின்ற எல்லா கொள்கைகளிலும் இஸ்லாம் மாத்திரம்தான் மாறுதல் தேவை என்று அடித்து நிரூபிக்கப்பட முடியாத விஷயம். இதுக்கு எதிராக வாதங்களை வைக்க முடியாது, வைக்கிற வாதங்கள் எல்லாம் நுறுங்கி தவிடுபடியாக ஆகிவிடும். வேற எந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக வைக்கிற வாதங்களாக இருந்தாலும் அவை நிற்கும், மாற்றித்தான் ஆவணும் சொல்லும், அவர்கள் தோத்து போய் விடுவார்கள். அப்ப தோற்காம ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தில் தான் மாறும் உலகில் மாறாத இஸ்லாம்ங்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இதுல உனக்கு ஜெயிக்க முடிந்ததா, இதுல ஜெயிக்க முடிந்ததா என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொரு விஷயமாக கேட்டு அது மாறுதல் அவசியம் இல்லை என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம என்ன செய்வோம், தெளிவுபடுத்துவோம்.